ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயவாணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் vlog போட்டு. சாரிங்க. இது வந்து டியூஸ்டே எடுத்துகிட்ருக்கேன் vlogகு. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் நான் என்ன பண்ணுறேன், என்னெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலே வந்து குளிச்சுட்டு பசங்க எல்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறமா, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா தான் என்னோடய சின்ன சின்ன ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா கையெலாம் வந்து ஒரு மாதிரி ட்ரைனஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப ட்ரைனஸாக இருக்கும் கை எல்லாமே. வெயில் சீசனாக இருக்கட்டும், மழை சீசனாக இருக்கட்டும், எந்த சீசனாக இருந்தாலுமே. அதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன். எல்லாருமே வந்து ஒரு லோஷன் வந்து யூஸ் பண்ணுவோம் பாடிக்கு. நான் வந்து நிவ்யா பாடி லோஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை கொஞ்சமாக வந்து கையில் ஊற்றிட்டு, இது கூட ப்யூர் கோகனட் ஆயில், இது வந்து நான் வீட்லேயே தேங்காய் வந்து நல்லா காய வச்சு இதை வந்து எண்ணெய் ஆடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக ஒரு 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 2-3 ட்ராப் அந்த மாதிரி விட்டுட்டு, நல்லா இந்த மாதிரி கை 2 கையிலையும் நல்லா தடவிட்டு பார்த்திங்கனாலே தெரியும். நல்ல ஒரு கிளாஸி ஸ்கின் மாதிரி தெரியுது. நீங்கள் ஸ்கின்னுக்கு கூட அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஆலோவேரா ஜெல்லில் லைட்டாக இந்த கோகனட் ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் தடவினீங்க அப்படின்னா கிளாஸி ஸ்கின் மாதிரி இருக்கும் உங்களுடைய ஸ்கின். நாமளாம் நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தடவினேன் அப்படின்னா ஒரு ஹோல் டே ஃபுல்லாக எனக்கு வந்து அந்த ட்ரைனஸ் இல்லாத மாதிரி இருக்கும். இதை நான் வந்து காலுக்கெலாம் கூட தடவிப்பேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ண வந்துடுவேன். ஏன்னா காலையில் டிஃபனு, அதுக்கப்புறம் லன்ச் எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக இருக்கும் கிச்சன். அதெல்லாமே க்ளீன் பண்ண வந்துடுவேன். ஏன்னா இதுக்கு மேலே தான் என்னுடைய டைம். தம்பி வந்து தூங்கிட்டே இருந்தான். ஸோ இப்போ தான் எழுந்திரிச்சிட்டு வந்தான். அவனுக்காக தான் தோசை ஊற்றிட்டுருக்கேன். சைடில் வந்து எனக்கு ஒரு காஃபி போட்டுக்கிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கேரட் தோசையும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருந்தேன். லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணியும் அப்பளமும். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே என்னுடைய டைமில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு vlog ஃபுல்லாக பாருங்கள். நான் இவ்வளோ நாள் vlog போடல அப்படின்னா எனக்கு வந்து இது சரியான இடமா இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறதுனால எனக்கு vlog போடுறதுக்கு முடியல. சுத்தமாக வீடியோ எடுக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன் எடுத்துகிட்டு எங்கே இப்படி போனாலும் ஆள் வந்துடுவாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். ஸோ அதனாலே நான் வந்து வீடியோ சரியாக அப்லோட் பண்ணாமையே இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து போடுறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ என்னை நம்பி இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இத்தனை பேர்னால் என்னடா இது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 10,000 பேர் 11,000 பேர் அப்படின்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு தான் நான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன். குக்கிங், டே இன் மை லைஃப், அந்த மாதிரி நிறையா ஆர்கனைசேஷன் இந்த மாதிரிலாம் போடணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து சேனலே ஓப்பன் பண்ணேன். அது ரூட் மாற்றி எங்கேயோ போயிட்டுருக்கு. எனக்கு இது எல்லோரும் இருக்கும். மாமியார், மாமனார், ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப் எல்லாருமே இருப்போம். அப்படின்றதுனால கொஞ்சம் தயங்கி தான் வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். ஸோ இன்றைக்கி யாரும் இல்லை. அதனால் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருந்தேன். இப்போது இது தோசை ஊற்றிட்டு தம்பிக்கு வந்து அம்மை போட்டிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வரான். அவனை கூடவே தான் பார்த்துக்கிறதா இருக்குது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் அவன் ஃப்ரீயாகவே விளையாடிட்டே இருப்பான். இப்போ என்னடானா பின்னாடியே வந்துகிட்டே இருக்கான். எங்கே போனாலும் கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருக்க முடியல. பக்கத்துலேயே தான் இருக்கான். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஜாலியாக அவன் பாட்டுக்கு விளையாடிட்டுருப்பான். அவங்களுடைய அக்காவும் அண்ணனும் இருந்தாங்கன்னா கேட்கவே தேவையில்ல. அவன் ஜாலியாக அவன் கூடயே இருப்பான். இப்போ நானே தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவன் கூட வந்து விளையாடிட்டே கொடுத்தா தான் சாப்பிட்றான். இல்லை அப்படின்னா ரொம்ப அடம் பிடிச்சிட்ருக்கான். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு தம்பிக்கும் ஊட்டிட்டு மற்ற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். நான் வந்து ஒரேடியெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் போய்ட்டு ரெஸ்ட் எடுப்பேன். கொஞ்சம் நேரம் எதனா மொபைல் பார்த்துட்ருப்பேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒரேடியாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க மாட்டேன். எனக்கும் ரொம்ப டயர்டாகும். ஸோ வீடியோன்றதுனால அப்படியே கண்டினியூஸாக வந்து போயிட்டுருக்கு. நேற்று காய வச்ச துணி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கலான்ட்டு தான். எனக்கு இந்த துணி துவைக்கிறது மடித்து வைக்கிறதுனாலே கடுப்பாகும்.
ஏன் அப்படின்னா, எவ்வளோ தான் நான் வந்து மடித்து வச்சாலும் இந்த பசங்கக்கிட்ட இருக்கவே மாட்டிருக்கு. அதுக்கு மேலே என் ஹஸ்பண்ட் குழந்த மாதிரி எடுத்து துணி எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டாங்க. அது தினமும் மடித்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் அட போடா, இதை ஏன் நான் மடித்து வைக்கணும் அப்படின்ட்டு ஆகிடும் எனக்கு. நான் மடிக்கவே மாட்டேன். ஸோ என்ன பண்ணுறது, எவ்வளோ தான் வேணாம் வேணான்னு விட்டாலும் நம்மளே தான் செய்யணும், வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால் சின்ன சின்ன வேலை எல்லாமே வந்து அப்படியே சைட் பை சைட் செஞ்சுட்டே இருப்பேன். இந்த கப்போர்டை நான் ஃப்ரண்ட்டில் காட்டினேன் அப்படின்னா அவ்வளோதான். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் பசங்களோட துணி எல்லாமே. என்னால் வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. ஒரு புது கப்போர்டு ஒன்று தான் வாங்கினோம். இது வந்து அம்மா கொடுத்த கப்போர்டு. இது நல்லா ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து என்னோடய கப்போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வச்சுருப்பேன், நான் கரெக்டாக வச்சுருப்பேன். ஏன்னா என்னுடைய இது நான் எப்படி எடுப்பேன் எப்படி வைக்கணும் எனக்கு தெரியும். அதனால் இப்போது நாளைக்கு வந்து நான் ஊருக்கு போகிறேன். ஸோ அதனால் எதனா திங்ஸ் இல்லை அப்படின்னா இது என்னோடய டைரி. என்னுடைய டைரியில் வந்து நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். என்னென்ன வேணும், நாளைக்கு என்ன சமைக்கலாம், 1 வீக் பிளான்லாம் போட்டு வச்சுப்பேன் ஃப்ரீ டைமில். இப்போ நாளைக்கு வந்து அதாவது அப்பாவோட அம்மா டெத் ஆகிட்டு ஒரு 1 வீக் ஆகுது. ஸோ அவங்களுக்கு 11ஆவது நாள் காரியம் மாதிரி செய்வாங்க. அதனால் ஊருக்கு போகிறேன். போயிட்டு ரிட்டன் வரக்குள்ளே எனக்கு என்ன வேணுமோ நான் வந்து வாங்கிப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா தினமும் ஹஸ்பண்ட்கிட்ட எதுனா ஒன்று சொல்லி சொல்லி அனுப்புறதாகவே இருக்குது. நிறைய மறந்துடுவேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாக நான் என்ன சமைக்கணும் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்லலாம் நிறைய எழுதி வச்சுருப்பேன். எனக்குன்னு ஒரு டைரி வச்சுப்பேன். எனக்கு எதனா எழுதணும் இல்லை எதனா வந்து நான் மறந்துடுவேன், வீடியோஸ் பண்ணணும், ஷார்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி எழுதி வச்சுப்பேன். இப்போ என்னென்ன திங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா பசங்க இருக்க வீட்டில் வந்து நிறையா காலி ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து மைதா மாவு இல்லை, அதுக்கப்புறம் மல்லித்தூள் இல்லை, நிறையா வந்து காலி ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கே தெரியல, நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது இப்போ தான் வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வந்து சொல்கிறேன். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் தான். இந்த மாதிரி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க டைரியில். நீங்கள் அப்பப்போ என்ன சமைக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு டென்ஷனே இருக்காது. நீங்களும் வந்து கரெக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நான் நாளைக்கு என்ன சமைக்கணும் அப்படின்னு நான் எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா இன்றைக்கி என்ன அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எதனா இல்லை அப்படின்னா நான் கால் பண்ணி அவங்ககிட்ட இது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும், என்னடா தினமும் எதனா கேட்குறாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி எழுதி வச்சுட்டேன், 1 வீக்குக்கு என்ன வேணும்னு எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா நான் வீக்லி ஒன்ஸ் சண்டே ஆனால் நான் கடைக்கு போவேன். போகக்குள்ளே நான் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அவங்களும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதனால தான் இப்போது ஒரு ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அப்பா வந்து வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போ நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அப்பா எடுத்துகிட்டு வருவான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்களும் வந்து அன்றைக்கி நான்வெஜ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்த நான்வெஜ்ஜை வந்து நான் குழம்பு வச்சுட்டேன். அப்பா எடுத்துகிட்டு வந்து கோலா உருட்டை செய்யலாம், செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப வருஷம் ஆகுதுன்னே சொல்லலாம், ரொம்ப நாள் ஆகுது. அதான் இப்போ செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, வானலில் வந்து ஆயில் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சதை வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், நான் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். 1/2 kg வந்து நான்வெஜ் எடுத்துருக்கேன். அதை வாஷ் பண்ணி வெறும் வந்து எலும்பு இல்லாத கறியாக வந்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, தேங்காய், இது எல்லாமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு பாதி அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காய் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கறியை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். வெறும் வந்து எலும்பு இல்லாத கறியாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அரைக்கிறப்ப. ஏன்னா அது மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்க போகிறோம், அதனால தான். இப்போ இதில் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்ற மாட்டேன். ஏன்னா இதிலேருந்தே தண்ணி வந்து நம்மளுக்கு லீக் ஆகும் இல்லையா, அதனால் அப்படியே விட்டுருவேன். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். கசகசா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்ம ஒன்றே வந்து செஞ்சிட்ருக்காமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. பசங்களுக்கும் வந்து இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது லைட்டாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்துடுவேன். ஏன்னா இதில் வந்து எக் வந்து சேர்ப்பேன். கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப எக் சேர்த்தோம் அப்படின்னா அதில் நல்லா வந்து மெஷர் ஆகிடும். இப்போது அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே ஆயில் வந்து சூடு பண்ணிக்கிறேன். ஆயில் சூடாகிற டைமில் இது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். சும்மா வந்து கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சிருக்கேன்.
ரொம்ப அப்படியே மழியை விட்டுலாம் அரைக்கல, சும்மா குறைப்பாக சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போது ஒரு எக்கு வந்து நல்லா உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் 1 kg எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து டபுள் மடங்கு குவான்டிட்டி ஆகும். கொஞ்சம் சூடாக இருக்கணும், கை வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் தான் ஸ்பூன்லேயே பண்ணுறது, அதை எடுத்து வச்சுட்டேன். ஸோ கையில் பண்ணால் தான் நம்மளுக்கெலாம் நல்லா வாட்டமாக இருக்கும். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பால்ஸ் மாரி போட்டு எடுத்து நீங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க, வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ இதை நான் வந்து எடுத்து முடித்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இதுக்கு நான் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன். தம்பி வந்து நிறைய சாப்பிட்டான், அதாவது கூட இருந்தாலேயே தம்பி அவன் வந்து நிறைய சாப்பிட்டான். குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு விலாக்லேயும் ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். எது வந்து வீட்டில் இருந்தாலும் எதனா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ கண்டிப்பாக நான் செய்கிற ரெசிபி எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது நல்லா இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது, இல்லைனா ஓப்பன் பண்ணி காட்டுவேன் இருங்க. ஓகே, ரொம்ப சூடாக இருந்துச்சு. சரி பாருங்கள், ஆவி பறக்க உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக, மேலே வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த எக் போட்டதுனால மேலே வந்து நல்லாயிருக்கும். இப்போது வெஜிடபிள் பிரியாணியும் இந்த கோலா உருண்டையும் வச்சு தான் நான் சாப்பிட போகிறேன் மதியம் லஞ்சுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.